திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பல்வேறு விஷயங்களை நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். அதில் நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு உறுதியாக எதிர்க்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 3284 கோடி ரூபாய் கல்வி நிதியை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையிலிருந்து குமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். அதேபோல 2வது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கோவையில் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்குறோம். 11வது நித்தி ஆயோக் கூட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தமிழ்நாடு சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, முதலமைச்சர் என்னென்ன பேசியிருக்கிறாரு, அது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம இப்போ பார்க்குறோம். கூடுதல் தகவல்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், தமிழ்நாடு உறுதியாக நீட் தேர்வை எதிர்க்கிறது, அதே போல கல்வி நிதி 3284 கோடி இதை நிபந்தனை இல்லாமல் உடனடியாக விடுவிக்கணும், இது போன்று பல்வேறு கோரிக்கைகள் முதலமைச்சர் விஜயால் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? அதாவது நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசும் நீட் தேர்வு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் பல்வேறு மருத்துவ படிப்புகளுக்கான அந்த இடங்களை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையிலேயே நிரப்ப வேண்டும் என இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக்கினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது மட்டுமின்றி புதிய தேசிய கல்விக் கொள்கையோ அல்லது மும்மொழி கொள்கையோ செயல்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனைகளை விதிக்காமல் தமிழகத்திற்கு தேவையான கல்வி நிதியையும் விடுவிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் கடைபிடிக்கும், மும்மொழியை ஏற்காது என்கிற விஷயத்தையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக இன்றைய நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதில் நமது மாணவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்காக நடத்தப்படும் நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது. ஏனெனில் இந்த தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் கிராமப்புற மாணவர்களுக்கும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே மேற்கண்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே போல இந்த கல்வி நிதியை பொறுத்தவரை இந்த புதிய தேசிய கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்கிற எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காமல் தமிழகத்திற்கான அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். அதே போல திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இது மட்டுமின்றி மத்திய அரசு அண்மையில் இயற்றியிருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய விபிஜி ராம்ஜி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் தமிழகத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ள அந்த அறிக்கையில் மாநில அரசின் ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்களுடைய நலன், கல்வி சேவைகளின் தொடர்ச்சி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தின் பாதுகாத்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நிலுவையில் இருக்கக்கூடிய 3284 கோடி நிதியை எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி புதிய தேசிய கல்விக் கொள்கைகளை செயல்படுத்தவோ அல்லது மும்மொழி கொள்கையை அமல்படுத்தவோ வற்புறுத்தாமல் விரைவாக விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நவீன இந்தியாவின் மதச்சார்பற்ற விழுமியங்களுக்கு தனித்துவமாக விளங்கக்கூடிய தொன்மையான நூலான திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நிதியை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் வழங்கல் திட்டத்திற்காக 2283.40 கோடி அளவிலான உறுதியளிக்கப்பட்ட ஒன்றிய அரசின் நிதி உதவி வழங்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம், அதாவது ஹை ஸ்பீடு ரயில் காரிடார் அமைக்க வேண்டும். டிஜிட்டல் இணைய வசதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டத்தில் சுமார் 97% நிறைவடைந்திருக்கிறது. எனவே மீதமுள்ள கடைசி கட்ட இணைப்பு சவால்களை தீர்க்கவும் வலைப்பின்னல் செயல்பாடுகளை தொடர்ச்சியாக நிலைநிறுத்தவும்
அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் இணைய இணைப்புடன் இணைக்கப்படுவதை உறுதி செய்ய இந்திய அரசுடன் ஆதரவை கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தேசிய நெடுஞ்சாலை திருச்சி, பஞ்சப்பூர், ஜீயபுரம், கரூர் பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இப்படி பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் இன்றைய நிதி ஆயோக்கின் நிர்வாக குழு கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார். ரைட். ஸோ நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நலன் சார்ந்து முதலமைச்சர் விஜய் வந்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறார். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம செய்தியாளர் விவரிக்க கேட்டோம். நம்ம திரும்பவும் ஒரு வாட்டி அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது நீட் தேர்வு, அதே போல் அந்த மும்மொழி கொள்கை, இது எல்லாத்துக்குமே வந்து சிஎம் விஜய் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு உறுதியாக எதிர்க்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகள்லாம் இல்லாமல் இந்த கல்வி நிதியை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் 3284 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த புதிய கல்விக் கொள்கையை ஒப்புக்கணும், அப்போ ஒப்புத்துக்கிட்டா இந்த நிதி நிபந்தனையின்றி விடுவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் 3284 கோடி ரூபாய் கல்வி நிதியை நிபந்தனையின்றி மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதே போல் சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் அதிவேக ரயில் வழித்தடத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கோவையில், 2வது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்து கோவையில் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரியிருக்கிறார். எய்ம்ஸுக்கு தேவையான அந்த நிலத்தை வந்து தமிழக அரசே வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற புதிய திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை வலியுறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இது போன்ற நிபந்தனை இல்லாமல் அந்த கல்வி நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இலங்கை, பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்மளுக்கெல்லாம் நினைவு இருக்கும், முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு பிரதமரை சந்திக்கும் போது பிரதமர் கிட்ட முன்வச்ச அந்த முக்கியமான 4 கோரிக்கைகளில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த மீனவர்கள், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய படகுகளை வந்து மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தார் முதலமைச்சர். அதே போல் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்திலுமே இலங்கை, பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களும் அதனுடைய படகுகளையும் மீட்கணும், அதுக்கான நடவடிக்கை தேவை என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அதே போல் குலசையை வந்து தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதெல்லாத்தையும் தாண்டி திருச்சி கோவை அந்த NH 81 இது வந்து 6 வழி சாலைக்கு ஒப்புதல் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஒகேனகல் 3ஆம் கட்ட குடிநீர் திட்டத்திற்கு 2283 கோடி ரூபாய் நிதி வழங்கணும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை, தமிழ்நாடு நலன் சார்ந்த கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில்ங்கிற பார்க்குறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதே போல நாம் இணைந்து ஒரு வளமான, சமத்துவமிக்க, நிலையான இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். தேசிய தகுதி நுழைவுத் தேர்வை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல அந்த VB ராம்ஜி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பை உருவாக்க அனுமதிக்க வேண்டும். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இந்த VBG ராம்ஜி. இந்த திட்டத்தின் கீழே வேலைவாய்ப்பை உருவாக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மருத்துவ சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு இல்லாமல் அந்த +2 மார்க் அடிப்படையிலேயே நிரப்ப அனுமதிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற பல முக்கியமான கோரிக்கைகளை இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.